நல்லா எடுத்து திருப்பிடுறா. இல்ல கிளீனா தெரியுதுடா. தெரித்தானா கிளீனா? நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சேன். அப்பா பார்த்தா பூ பிரியாணி சாப்பிடலான்ட்டு வந்தேன். புழுவா இருக்கு. அது ஒரு நீட்டான போர்ஷனே கிடையாது. ஹோட்டலாண்ட போயிட்டு நான் கேட்டேன். அவங்க சிறந்த ஒரு பதில் கொடுக்கல நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 டைம் மேல நான் வாங்கி எடுத்தேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபுட்டு தெரியலன்னா இப்ப குழந்தைங்க சாப்பிடுவாங்க, வயசானவங்க சாப்பிடுவாங்க. ஆனா வந்துட்டு ஃபுட்டு தெரியல. அந்த கடையை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு சீல் வைக்கணும். இது பீஃப் பிரியாணியா இல்ல புழு பிரியாணியா? ஆசையாக வாங்கிய பிரியாணியில் கொத்து கொத்தாக நெளிந்த புழுக்கள். சாப்பிட்டவருக்கு நேர்ந்த சோகம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த தாயனூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் சந்தோஷ். இவரு மேல்மலையனூர்ல செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் உணவகத்துல பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போதான் பிரியாணில இருந்த கறித்துண்டுகள்ல வெள்ளை நிறத்துல புழுக்கள் கொத்து கொத்தா உயிரோட நெளிந்திருக்குது. இத பார்த்ததுமே சாப்பிடுறத நிப்பாட்டி இருக்கிறாரு. இதனால இவருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதுமே உடனடியா மலையனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. இதனால சம்பந்தப்பட்ட உணவகத்தின் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் என்று பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. பசியோட சாப்பிடலான பிரியாணி வாங்கினவருக்கு புழு இருந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts.